கோவில்பட்டி என்றாலே நம் நினைவுக்கு வருவது கடலை மிட்டாய் மட்டுமல்ல, அந்த ஊருக்கே பெயரையும் பெருமையையும் தேடித்தந்த அருள்மிகு செண்பகவல்லி அம்மனுடனாய பூவனநாத சுவாமி திருக்கோவில்தான். சுமார் 700 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையும் செண்பகப்பூவின் மணமும் கமழும் இந்த ஆலயத்தின் வரலாற்றை ஒரு கதையாக பார்ப்போம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இந்த பகுதி அடர்ந்த செண்பக மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது. ஒருமுறை தேவர்களின் தலைவனான இந்திரன் செய்த ஒரு சிறு தவறினால் அவனுக்கு சாபம் ஏற்பட்டது. அந்த சாபத்தை போக்க பூலோகம் வந்து பல சிவத்தலங்களை தரிசித்து வந்தான். அவன் இந்த செண்பக காட்டிற்குள் வந்தபோது அங்கே ஒரு சுயம்பு லிங்கத்தை கண்டான். அந்த லிங்கத்திற்கு பூவனநாதர் என்று பெயர் சூட்டினார். பூ என்றால் மலர், வனம் என்றால் காடு. அதாவது மலர்காட்டின் நாயகனாக ஈசன் அங்கே வீற்றிருந்தார் என்று பொருள். இந்திரன் அங்கேயே தங்கி ஒரு குளம் வெட்டி செண்பக மலர்களால் ஈசனை பூஜித்து தன் சாபத்திற்கு விமோசனம் பெற்றான். இந்திரனால் உருவாக்கப்பட்ட குளம்தான் தற்போதைய பொற்றாமரை குளமாகும். காலங்கள் உருண்டோடின. மதுரையை ஆண்ட சங்கரபாண்டியன் என்ற மன்னன் இந்த பகுதிக்கு வேட்டையாட வந்தான். காட்டின் அழகில் மயங்கி அங்கேயே தங்கி ஓய்வெடுக்க எண்ணினான். அப்பொழுது மன்னன் கனவில் தோன்றிய ஈசன், மன்னா, இந்த செண்பக காட்டிற்குள் நான் லிங்க வடிவில் மறைந்திருக்கிறேன், எனக்கு ஒரு ஆலயம் எழுப்பு என்று கட்டளையிட்டார். மன்னன் கண்விழித்து தனது படைகளை விட்டு காற்றின் முழுவதும் தேட சொன்னார். அங்கு ஒரு புதருக்குள் சுயம்பு லிங்கத்தை கண்டான். மெய்சிலிர்த்து போன மன்னன் தன் படைகளுடன் இணைந்து அங்கே ஒரு அழகான கோவிலை கட்டினான். அதுவே இன்று நாம் காணும் பிரம்மாண்டமான கோவில்பட்டி ஸ்ரீ செண்பகவல்லி அம்மன் கோயிலாகும். இந்த கோவிலின் தனிச்சிறப்பே அன்னை செண்பகவல்லிதான். பொதுவாக சிவன் கோவில்களில் அம்மன் சந்நிதி சுவாமிக்கு இடதுபுறம் அல்லது பின்புறம் இருக்கும். ஆனால் இங்கே அன்னை செண்பகவல்லி சுவாமிக்கு வலதுபுறம் நின்ற கோலத்தில் வீற்றிருக்கிறாள். இதற்கு ஒரு அழகான காரணம் உண்டு. அன்னை இங்கே திருமணக் கோலத்தில் காட்சி தருகிறாள். திருமணத்தின் போது மணப்பெண் மணமகனுக்கு வலதுபுறம் நிற்பது வழக்கம். அதே கோலத்தில் அன்னை இங்கே அருள் பாலிப்பதால் இங்கு வந்து வேண்டிக் கொள்ளும் பக்தர்களுக்கு திருமணத் தடைகள் நீங்கி நல்வாழ்வு அமைகிறது என்பது நம்பிக்கை. இந்திரன் உருவாக்கிய பொற்றாமரை குளம் தீராத நோய்களை தீர்க்கும் வல்லமை கொண்டது என நம்பப்படுகிறது. ஆண்டுதோறும் இங்கு நடக்கும் ஐப்பசி திருக்கல்யாணம் மிகவும் பிரசித்தி பெற்றது. மற்றும் பங்குனி மாதம் நடக்கும் சித்திரை தீர்த்த திருவிழாவும் மிகவும் பிரசித்தி பெற்றது. அதாவது செண்பகவல்லி அம்மனும் புவனநாதர் சுவாமியும் 2 தேரில் ஒன்றாக சந்திப்பார்கள். இந்த குளத்தில் ஆண்டுதோறும் தெப்பத்தேர் திருவிழா நடைபெறும். அதனை காண பக்த கோடி மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வருவார்கள். இந்த கோவில் தூண்களில் உள்ள சிற்ப வேலைப்பாடுகள் பாண்டியர் காலத்து கலைநயத்தை பறைசாற்றுகின்றன. கோவில்பட்டி என்ற பெயர், அதாவது கோவிலை சார்ந்த ஊருன்னு இந்த கோவிலை வைத்துதான் இந்த ஊருக்கு பெயரே வந்தது. நீங்கள் நேரில் சென்றால் அம்மனின் சந்நிதியில் வீசும் அந்த தனித்துவமான செண்பகப்பூவின் மணத்தையும் கருவறையின் அமைதியையும் கண்டிப்பாக உணர்வீர்கள்.